மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் இயற்கை வளங்கள் துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இந்த ஆய்வுக் கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கு? தமிழ்நாடு அரசுடைய 2026-27 ஆண்டுக்கான முழு நிதிநிலை அறிக்கை என்பது ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. இந்த நிலையில இதற்காக பல்வேறு துறை ரீதியிலான ஆய்வுக் கூட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த ஒரு மாதமாக நடத்தி வருகிறார். இந்த நிலையில இன்று 2 துறைகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. முதல்ல காலை 11:30 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் துறைக்கான ஆய்வுக் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இயற்கை வளங்களை பொறுத்தவரையில ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து கனிம வளங்களை பாதுகாப்பது, கனிம வளங்கள்ல இருந்து கடத்தலை தடுப்பது, வெளிமாநிலங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய கனிம வளங்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது, ஆன்லைன் மூலமாக குவாரிகளை கண்காணிப்பது, வாகனங்கள் எடுத்து செல்லும் ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்டவற்றை கண்காணிப்பது, கனிம வளங்கள் துறையில வெளிப்படையான நிர்வாகத்தை செயல்படுத்தி அதிக வருவாயை ஈட்டுவது, கனிம வளங்களை வணிக நோக்கில அளவுக்கு அதிகமாக சுரண்டுவதை கட்டுப்படுத்தி உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்பது, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல சூழலில் பாதிப்பை ஏற்படுத்தும் அணுக்கு அணும சுரங்க திட்டங்கள், அட்டாமிக் மினரல் மைனிங் ப்ராஜெக்ட்ஸை தடுத்து மூடுவது குறித்த ஆலோசனையும், அதே போல தென் தமிழகத்தில் உள்ள தனித்துவமான தேரி, சிவப்பு மணல் குன்றுகள்ல சுற்றுச்சூழல் அமைப்புகள் செயற்கைக்கோள் படங்கள் உதவின்னு அறிவியல் பூர்வமாக வரைபடமாக்கப்பட்டு அவற்றை பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக அறிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு இயற்கை வளங்கள் தொடர்பான திட்டங்கள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. இன்று மதியம் 2 மணி அளவில் ஹோம் எக்ஸைஸ், அதாவது மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை மற்றும் உள்துறைக்கான ஆய்வுக் கூட்டத்தை நடத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். அதற்கிடையில வேளாண் பட்ஜெட் தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டத்தில் முக்கிய அமைச்சர்கள் பங்கெடுத்திருக்கின்றனர். அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து தலைமைச் செயலகத்தில் முக்கிய ஆலோசனை ஈடுபட இருக்கின்றனர். இப்போது நடைபெறக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் துறை ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்தவரையில நிதி அமைச்சர், அதே போல இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு, துறை ரீதியிலான அதிகாரிகள், செக்ரட்டரிஸ் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.